வணங்கி வழிபடுறவாளுக்கு சர்வமங்கலங்களையும் அளிப்பதையே சங்கல்பமாக கொண்டு நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார். அதுல தசாவதாரம் ரொம்ப பிரசித்தமானது. தசாவதாரத்துல ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்லுவா. ராமராவும் கிருஷ்ணராவும் உலகத்துல நிறைய காலம் வாழ்ந்து தர்மத்தை நடத்தி காமிச்சிருக்கா. பொதுவா ராமரோட சரித்திரத்தை ராமகதை அப்படின்னு சொல்லுவா. ஆனா கிருஷ்ணரோட சரித்திரத்தை கிருஷ்ண லீலை அப்படின்னு சொல்லுவா. கிருஷ்ணன் அப்படின்னா 8 அர்த்தங்கள் உண்டு. கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் கிருஷ்ணம், கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் கதா, கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் கிருஷ்ணம், கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் பஜே. இத கோவிந்த கதாமிரதத்துல ஸ்ரீ அண்ணா நமக்கு சொல்லியிருக்கார். இத வர ஒவ்வொரு கிருஷ்ணருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. கிருஷ்ணர் அப்படின்னா வியாசர், கிருஷ்ணர் அப்படின்னா அர்ஜுனன், கிருஷ்ணா அப்படின்னா திரௌபதி, கிருஷ்ணா அப்படின்னா யமுனை, கிருஷ்ணன் அப்படின்னா சியாமளவர்ணன், கிருஷ்ணன் அப்படின்னா ஆகர்ஷணன், கிருஷ்ணன் அப்படின்னா ஆனந்த ரூபன், கிருஷ்ணன் அப்படின்னா சாக்ஷாத் பரமாத்மா. இப்படிப்பட்ட கிருஷ்ணனை நான் பஜிக்கிறேன். இந்த மாதிரி கிருஷ்ணர் எத்தனை பேர் இப்படியெல்லாம் பாடியிருக்கா. உலகமே கிருஷ்ணமயம். அதனாலதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முதல் நாமாவா விஸ்வம் விஷ்ணு அப்படின்னு சொல்றா. விஸ்வம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருப்பவன். இப்படியான மகாவிஷ்ணுவான கிருஷ்ணரை சாட்சாத் மகாலட்சுமியா